Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபிச்செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது எக் பெப்பர் ரோஸ்ட். இது ரொம்ப சிம்பிளா செய்யலாம். அதாவது முட்டையை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்துட்டு இப்போ செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை வறுவலுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம இதுக்கு அதாவது கடுகு எதுவுமே போட வேண்டியதில்லை. ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அதிகமாக பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எக்கு நம்ம இந்த மாதிரி கீறிக்கலாம். நம்ம 6 எக் எடுத்துருக்குறோம். 6 எக்கையும் இதே மாதிரி கீறிக்கலாம். நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது வந்து சப்பாத்திக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான எக் பெப்பர் மசாலா ரெடி. எக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு. களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறிப்போகும். களவு செய்யாமல் வாழ்வோருக்கு தேவருலக வாழ்வும் வாய்க்கத் தவறாது.